அருங்கள் தாயி இந்த மாதிரி சமயத்துல மெதுவா சந்தோஷமான விஷயம். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அப்படி பண்ணாத தலை சுண்ணியெல்லாம் எரி விருந்தாளியா? ஆமா. ஏங்க இவ்வளவு காலாச்சு வேட்டைக்கு போய் ஒரு மனைவி வந்திருக்கிறேன். எப்படி இருக்கிற, என்ன பண்ற, பகவான் கொடுத்த பிரசாதம் சாப்பிட்டு என்னமா பண்ண, என்ன பாக்கலையா? அதானே இருக்கட்டும் சாமி, பிறகு பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் இதுதான் முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? யாரு தெரியலையே. காந்தாமணி பாத்தீங்களா? சித்தர் கோயில் வரகாட்டம். இவர் தான் காந்தாமணி, இவர் சிந்தாமணி. அவங்களே தொட்டு பேசுறேன். நம்ம வீட்டுக்கு வருங்கால மனைவி. ஓ என்னப்பா பாத்ரூம் கலை வந்திருக்காங்க நினைக்கிறேன். பாத்ரூம் கழுவுறீங்களா? ஏண்டா புட்டவாயினா எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா? அவங்க பார்த்தா பாத்ரூம் கழுவு. யாருன்னு சொன்னாதானே தெரியும். வருங்கால மனைவி. இவங்க யாரு சாமி? இருக்கட்டும்டா. இருக்கட்டும்னா பாருமா, ஒரு பைக்ல 3 கூடி லைட் வாழ போறவங்க, நீங்க கூடி வாழ போறவங்க. அதனால நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்க கலந்து பேசிக்காங்க. அந்த புறம் இருக்கு. சரிங்க. என்னங்க அக்காவா? ஓடி எங்களை மழுக்கு நல்லா இருக்கீங்களா? பாருங்க, லேடிஸ் தான். அக்கா நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? யாருடைய அக்கா? அப்படி போடு. பட்ட பாலா போயிடும். மயிலு கூலியில உச்செல்லாம் எரியுது. அழுவாடா. எதுக்கு அழுவுற? வால் ரோட்ல நாய் கத்துற மாதிரி. வீட்டை விட்டு வெளியே போட சொல்லி அடிச்சு விட்டா. சாபாஸ். அடிச்சு விட்டாளா? என்னடி சொல்ற? ஒவ்வொரு அடியும் கிடீர் 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 அடிச்சுங்க. அந்த வாகன அடியில இனிமே ஒரே நிமிஷம் நான் குலைக்க மாட்டேன். குலைக்க மாட்டியா நாயா? குலைக்க மாட்டேங்கிறா? குலைக்க மாட்டேன். அவ்வளவு அடி அடிச்சு விட்டாங்க. பொழைக்க மாட்டேன். காந்தாமணி போய் தள்ளிட்டு விடுங்க. நீ செத்தா மறுபடியும் நான் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? அடுத்த நிமிஷமே நானும் செத்து தொலைலாம். நீங்களா இருந்து என்ன பூமிகள பாரோம். போய் தொலைலாம் நீங்க. புண்டையாச்சு. நான் கேக்குறேன். என்ன வாடா பாருங்கடா. அடியா கனகவல்லி. சாமி அப்படிலாம் பேச. ஏண்டி பச்சத்தேவடியா பரதாசி கண்டார ஒளி. அவளை அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவங்களை அடிக்கிறதுக்கு நீ யாரு? அம்மி அறிய, அரசாடி அறிய, ஊரறிய, உலகம் அறிய, 30 கோடி தேவரைய, 40 ரிஷிமாரி அறிய, கென்னர் கருமுட சித்தி வித்தியா தேவ தேவர் அறிய, நீ கட்டி தொட்டு தட்ட மனைவி. ஆமா, நான் கேட்காத வேற யாரு கேட்பா? நான் கட்டின கலவன். 1000 வார்த்தை என்ன கேட்கலாம். அவ என்னோட வாழ வந்தவ. அவளை கேட்கறதுக்கு அருவாதிகடி முண்டையா. Come on.
விடிகள் நல்லா இருக்காது. என்ன அப்படி படிச்சுங்க? என்ன சொல்ற? என்னதான் எங்கே கிடக்குற ஒரு சாதி கொண்டு வந்து வீட்டுல வைக்க. ஐயோ 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 பண்ட பாலா போயிரானோ. ஐயோ என்ன தாத்துக்குறாங்க. ஐயோ என்ன தாத்துக்குறாளே. நான் தங்க மேல கொண்டு திரும்பி பேச ஆவறேன். தாத்துல ஒரே நிமிஷம் நான் உசுரோட இருக்கேன். என்ன தாத்தினது முண்டா. உத்தமா பத்தினி ஒரு சொல்லு வாசகி. அப்படி சொல்லுங்க. என்ன வாழ வைக்க வந்த தெய்வம். அப்படி சொல்லுங்க. நீ முட்டு எனக்கு ஒரு பதவிக்கு வரதுக்கு முன்ன எனக்கு மனைவியா வந்து சொல்றாப்பா. எங்க போய் சேர்ந்துருப்பேன். நேர சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருப்பேன். ஆர்லவா ஆமாங்கிற சகலத்துல ஏங்க இங்க பாருங்க. அவ என்ன தாத்திங்கிறா. இனிமே நான் ஒரே நிமிஷம் உத்தரவாதம் இருக்கிற மாதிரி இல்ல. ஏலாயா ஏதாவது குட்ட கிணறு ஏதாவது ரயில் ரோடு அந்த பக்கம் அப்படி நேரா போ. உன்னை வலிக்க ஆரம்பிச்சனால வார தாய வலிக்க ஆரம்பிச்சிருக்கிறியா? நான் அப்படிதான் பாசாங்க பண்ணுவேன். என்னால வலிக்க ஆரம்பிக்கிறேன். மாசமா இருந்தா மாட்டே போனா எடுத்தனால என்னவா என்ன சொன்ன? சொன்னாலே இவ பேசிங்க. ஆமா ஏங்க நீங்க அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிளான் பண்ணிட்டாரு? ஏங்க என்னடி ஆச்சரியமா பாக்குறேன். ஆமாங்க நீங்க வேட்டைக்கு வந்து எங்களுடைய 9 மாசத்துக்கு மேல 9.5 மாசம் ஆகி போச்சு. நீங்க அப்படின்னா அரண்மனையை விட்டு வந்து 10 மாசம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஆமா. எப்படிங்க மாசமாக்குறா? கண்டார ஒளி பிள்ளைங்க ஏதோ குட்டையை கொலை போட்டாலும் பச்சை தேவடியா பரதேசி கண்டார ஒளி. நான் காட்டுக்கு போகும்போது நீ கர்ப்பமா இருந்தியா? இல்ல கர்ப்பமா இல்ல. இப்போ நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற. இந்த கர்ப்பத்துக்கு யாரு காரணம்? எவனோடு படுத்த இந்த கர்ப்பத்துக்கு யாரு காரணம்? மன்னனுக்கு
பஞ்சவரை கொடுத்து மறந்துட்டீங்களா? 15 ஆண்டு கால குழந்தை வைக்கல எத்தனை கோயில் ஏறிருப்போம், எத்தனை கோயில் இறங்கிருப்போம். பகவான்கிட்ட வரப்பிரசாதமா கனி வாங்கிட்டு குடிச்சு மறந்துட்டே சாமி. அந்த கனியை சாப்பிட்ட உடனே குழந்தை கருத்து போயிட்டு. எந்த ஊர் நீங்க அடுக்கும்? ஏங்க ஒன்னா புருஷனை பக்கத்துல போட்டு படுத்தாதான் பிள்ளை வரும். இவன் என்ன பழத்தை தின்னு பிள்ளை பத்தன்னு சொல்ற? யாருங்க ஏமாத்த பாக்குறா? வர வாங்கிட்டு வந்து வந்து போட்டீங்களா? எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? நல்லா கேளுங்க. எப்படி குழந்தை உங்களை பிறக்கும்? ஏமாத்த பாக்குறா? வேற எவங்கிட்டே படுத்து எந்திரிச்சு மாசமா இருக்கிறா? இல்லாத நேரத்துல என்னமா நடந்திருக்குது? இது ஈச கொடுத்து வர பிரசாதம். எனக்கு தேடி சாப்பிட்டு என் வயித்துல கருவு தரிச்சிருச்சுங்க. நீ நம்புங்க என்ன? ஐயோ ஆடி சிவன சிவன எந்த சிவ பூஜா காடு ஆடி சிவன வருவானா ஐயப்பா ஐயப்பா ஐயோ இவளே கண்டவங்கிட்ட போய் மாசமா இருக்கிறா. அந்த கழுத்தல தொங்குற தாலி அது யார் கட்டணது? நான் கட்டின தண்டி. பத்தினி கழுத்துல எல்லாம் அந்த தாலி இருக்கணும். அதனால அந்த பழதேரி கழுத்துல இருக்கலாமா? அவ பழதேரிக்கு பல பேர்கிட்ட போய் மாசமானவா அவ கழுத்துல என்னத்துக்கு தாலி? ஏண்டி என்னைக்கு அடுத்தவனோட படுத்து கற்பமானியோ அன்னைக்கு நீ கணவனை இழந்துட்ட. ஐயோ கணவனை இழந்தவளுக்கு கழுத்துல எதுக்கடி மாறி கழுத்து எப்படியா? ஒருவேளை கணவன் இறந்து பிறகுதான் ஒரு பெண்ணோட மாங்கனி கீழே இறங்குறது. கண்டவன் போனவளுக்கு எதுக்கடி கழுத்துல தாலி? நீ மூடி கொலாய மயிலு என்ன சொல்றாளோ சரி தேவையா? போடுங்க போடுங்க நானே போடுறேன். மரணாயி கட்டினா அப்படி. இங்க பாருங்க, இந்த தாலி இப்பதானே நல்லா அழகா இருக்குது. என் கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருக்குது இல்ல? மதுரை மீனாட்சி அம்மன் காலத்துல எப்படி இருக்குமோ ஆமாங்க, அது போலதான் இருக்குது. ஆமாங்க, ஒருக்காமல குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா. ஏங்க இந்த பஞ்சனை யாரு படுக்கிறதுக்காக இந்த அரண்மனையில இருக்குது? நம்ம ராஜ்யமடி நாம படுக்க முடியும். அதுல அந்த பல பேருகிட்ட போய் மாசமானாலும் தேவடியா படுக்கலாமா? என்ன சொல்ற? அங்க படுத்து கிடக்குறாங்க. பசுப்பு கல்விக்கவ யாருக்கே போய் மாசமாயிட்டு வந்துக்கிறா செனையாயிட்டு. எப்படியாப்பா கல்லெடுத்துறதா? ஐயோ என்னங்க என்ன காந்தாமணி என்னங்க என்னங்க என்னடி விளையாட்டா செஞ்சது விபரீதம் ஆகி போச்சு. என்ன அவ பசுப்பு கல்வி நடிப்பா
கனகவல்லி செத்து போயிட்டாடி. அவ செத்தா போயிட்டா. என்னடி இப்படி சொல்ற? என்னடி இப்படி விளையாட்டா செஞ்சது விபரீதமா சொல்ற? ஹலோ சார், வணக்கம் சார். காக்காமணி போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமாங்க சார். சார், இங்க வடதேரியில ஒரு மர்டர் வந்துருச்சுங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அது சாதாரண விபத்து கிடையாது, திட்டமிட்டு செய்த கொலை. ஆமா, வாங்க. யார் யாருன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. கனகராஜன், ஆமா, மெயின் அக்யூஸ்ட் ஒண்ணு இருக்கிறாங்க. வெத்தலை பாக்கு கொடுத்தா அந்த மீனாக்கா. ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு 2 தேவடி ஆளுங்க இருக்கிறாங்க சார். ஆமா சார். சார் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். ஒரு 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 4 வண்டி போலீஸும் 2 ஜீப்பும் எடுத்துருவாங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். கூட புண்டையா சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். சார் முக்கியமான காரணம் சார். சார் சார் அந்த வெத்தலை பாக்க கொடுத்தாக்கா மெயின் மீனா பெயர். மீனா பொண்ணுன்னு பாட்டு பாடிட்டு கொஞ்சம் வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருவாங்க. சீக்கிரம் வந்துறீங்களா? நானே பயந்து போயிருக்கிறேன். ஏங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஏங்க என்னத்துக்கு அப்படி பயந்துக்கிறீங்க? எனக்கு டிஐஜி வரைக்கும் தெரியுங்க. டிஐஜி என்ன கண்டா சலாம் போடுவாரு. அவதான் தேவடியாச்சே. ஆமாங்க, எனக்கு படிக்க வச்சுட்டே பாப்பாருங்க. எனக்கு டிவிக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டிவிக்கு தெரியலீங்க. டிஐஜி, ஐஜி, ஏசி எல்லாத்தையும் தெரியுங்க. உனக்கு ஐஜி வரைக்கும் தெரியுமா? எல்லாருமே தெரியுங்க. கலெக்டர் வரைக்கும் எல்லாருமே தெரியும். ஏங்க கலெக்டரா கூட என்கிட்ட மண்டி போட்டுட்டு தான் போவாரு. ஆமாங்க. இதுக்கு என்ன வழி செய்யணும்? என்ன செய்யணும்? நீ ஒரு யோசனை சொல்லு. இருங்க. ஏங்க இதுக்கு ஐடியா தான் பண்ணணும். இருங்க, நீங்க அந்த பக்கம் இருங்க. அக்கா இங்க வாடி. அக்கா சும்மா ஒரு பேச்சுக்கு நாம அவளை பத்தி கேவலமா பேசன உடனே என்னக்கா பண்றது? ஏண்டி அவளோட நாம கொஞ்சம் தான் அழகுல கொஞ்சம் அதிகமா இருக்கிறோம். ஆமா, கொஞ்சம் அழகா ஒரு பொம்பளைங்க கிடைச்சாங்கன்னு உடனே என்னடி இப்படி மனசு மாதிரி இப்ப கட்டண பொண்டாட்டி கொண்டுட்டான் அந்த ஆளு. என்னக்கா இதுக்கு மேல ஒருவேளை வருங்காலத்துல நம்மளோட அழகான பொம்பளை யாராவது கிடைச்சா நம்மளையும் கொல்ல மாட்டான்னு என்னடி நிச்சயம் கிடையாது. உண்மையிலவன் கொண்டு விடுவான். அப்படின்னா இப்படியே விடக்கூடாது. நம்மளுடைய பொழப்பும் போயிரும். சரி, அதனால நம்ம உசுரும் போயிரும். ஆமாடி. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா. ஒரு நல்ல முடிவு தேவடியால. என்னங்க இங்க பாருங்க. ஆமா, இங்க வாங்க. எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? அவ ஒரு பக்கம் கிடக்கணும். உங்க கைய காமிங்க. இது என்னது? ராஜமுத்திர மோதிரம். இதை போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாங்க. ஆமாங்க. வர மாட்டேங்குது. கயிறு விரல வர மாட்டேங்குது. இந்த கத்தி எடுத்து அந்த விரல வெட்டு. ஏன பொண்ணு மோதிரம் விரல வெட்ட வந்துருச்சு. வண்ண வந்துருச்சாமா. உங்க நீங்க அமரக்கூடிய ராஜசிம்மாசனமா இதுல உட்காருன்னு ஆசையா இருக்குதுங்க. உட்காரு. ஆனா அது உட்காரத்துக்கு முன்னாடி நீங்க உடுத்திருக்கிறீங்களே இந்த ராஜ உடை, இதெல்லாம் நான் போட்டுட்டு உட்காந்தா எவ்வளவு அழகா இருக்கும். கோயில் இருக்கும்.
ராஜ உடைய மட்டும் போட்டா போதாது. அதுக்கு இந்த ராஜ உடைய போட்டுக்கிட்டா மட்டும் என்ன மகாராணின்னு சொல்லிடுவாங்களா? அதனால இந்த நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரையோடு வரை அனைத்தும் இந்த காந்தாமணிக்கே சொந்தம் எழுதி கொடுங்க. போடு டேய் உரிமையா தான் கூட பட்டாரம் அடிச்சு போவாமா. கரெக்டா வேலை புண்டையில அங்கதான் வச்சுக்கிறேன், என்கிட்ட வச்சு கூடாது. மகாராஜ ராஜஸ்ரீ மண்டியில பிளாஸ்திரி தாளையூர் புண்டாஸ்பத்திரி. அவளை கொண்டு போய் ஓயால சேர்த்துறா. நாடு நாடு நகரம் நகரம் அசையும் சொத்து உள்பட உள்பட அனைத்தும் அனைத்தும் என் காந்தாமணிக்கே சொந்தம். கொஞ்சம் யோசிச்சு முடியும். அவளே உலகம் ஆகி போச்சு. அப்பலடா யோசிக்கிறது பூரா அவளுக்கு தான். எங்க எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதுறா. இளவரண்டி முண்டை சாமி வர கொடுத்தாலும் வேண்டாம். அது எழுதுமா? அதை எழுத தேவையில்ல. கொண்ட கையெழுத்து போடுறேன். பத்திரத்தை கொண்டா, பத்திரத்தை கொண்டா. என்னங்க போய் கரை பண்ணிக்க போ. அழகா இருக்குதுங்க. போதும் டேபிள் விட்டுரு. பத்திரம் வேற இந்த பத்திரத்தை வேற எங்கேயாவது வச்சா காணாம போயிடும். காந்தாமணி என்னங்க அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் சொல்றீங்க. அவருக்கு நோவு வந்துச்சு. இருங்க, நான் தான் ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து உணவு கொடுத்துருக்கிற தொடர்ந்து போறதா? சாமி கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கணும்னு நீயே பாரு. ஏங்க இந்த பக்கமா வாங்க. கோடை தங்கமயில இப்பொழுது என்னை பார்க்கும் பொழுது எப்படி இப்படி மரியாதை ஓவரா இருக்குது. என்ன இன்னைக்கு மரியாதை கொஞ்சம் ஓவரா இருக்கு. இப்பொழுது என்னை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? பொண்ணை பொண்ணை இன்னைக்கு இங்க வாங்க. கொண்ட சொல்லணுமா? என்னமா மதுரை மீனாட்சி அம்மா மாதிரியே இருக்கிறேன். தொடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி உட்காந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் இந்த கால் ரெண்டு வழி புடி புடிச்சு விடுங்க, வலிக்குதுங்க ரொம்ப நேரம். இந்த தேவடி ஆகட்டும், நான் சண்டை போட்டு எனக்கு கை கால்லாம் வலிக்குதுங்க. வேற நார்திரி அடக்க பண்ணுங்கடி. நல்லா இருக்குது. அம்மா கொஞ்சம் புடல புடிச்சு விடுங்க. சாரி ப்ரோ. இப்ப என்ன பார்த்தா எப்ப இருக்குமா? மகாராணி இந்த ஆளை பார்த்தா எப்ப இருக்குது? பிச்சைக்கார நாடு இருக்குது. ஆஹா. அப்போ இந்த மகாராணி பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன். அம்மா இவன் உட்காரலாமா? என்னடா ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன காந்தாமணி? ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன? திருவோடு. அதை எடுத்துட்டு வா. நல்லா போடுற. ஏமா நோவா? இந்த மாதிரி பொருள் எல்லாம் நான் இனிமே தொடக்கூடாது. நான் நாட்டுக்கு மகாராணி இல்லையா? நாரம் முண்டைங்க. மகாராணி மீனாக்கா சத்தியமா சூப்பர்க்கா. வெத்தலா இதுதான் சிறப்பா வேலை செய்யுது இன்னைக்கு. இந்தடா ஆறாம் பேர் என்ன? பேரு கூட தெரியலையா? கனகராஜன். கனகராஜன். கணக்கா? கணக்கு இல்ல, கனகராஜன். கணக்கோ அறிவியலோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இனிமே இந்த நாட்டுல உனக்கு வேற வேலை இல்ல. இங்க பாரு, மரியாதையா இந்த பணம் இருக்குது பாரு. இந்த பணம் சொன்னையா வச்சு சீக்கிரமா பண்ணுங்க. இந்த பணம் இருக்குது பாரு. இந்த அரண்மனை நாடு நகரம் எல்லாம் எனக்கு சொந்தமானது. இன்னமே இந்த பணம் இங்க இருக்க கூடாது ஒரு நிமிஷம் கூட. நீ போய் எங்க பிச்சை எடுப்பியோ இல்ல பேரளவு எடுப்பியோ அந்த பணத்தை தூக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்க கூடாது. ஓடி இல்லன்னா என் கோபத்துக்கு ஆளாயிடுவேன். கேட்டானா உடம்பத்திற்காளி அம்மா கேட்கல. சாப்பிட்டு விடு. என்ன அம்மா? கட்டின மனைவியை கழுத்து நெரிச்சு கொண்டன உங்களை நம்பி நம்பியா இப்படி செய்துட்டீங்களே பகவானே. என்னடா என்ன போல கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. கொடுமையா படுத்தணும் ஒண்ணு. உனக்கு நல்ல வழி தானே காமிச்சிருக்கேன். நான் என்ன ஏதாவது சொல்லிவிட போறேன். அம்மா என்னுடைய மனைவி எடுத்துக்கிட்டு மரியாதையா ஓடி போயிரு. ஒரு நிமிஷம் வாசப்படி நிற்க கூடாது. நிக்கிறத பார்த்தனா என் கோபத்துக்கு ஆளாயிடுவேன். ஓடி போயிரு. அந்த பணத்தை தூக்கு.
ஆ